கருப்பசாமி மறுபடியும் செங்கப்பள்ளி வச்சுப்பா. செங்கப்பள்ளி மகன் நல்லபடியாக என்னோட வந்து சேர்ந்து வாழணும். மகன் நீ 2 பேர் யாருமான அம்மா. சரி வந்து போய் காலை வந்துட்டு ஓடு. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்ததில் இன்னும் ஒரு 5 மாதத்துக்கு கொஞ்சம் லூஸில் விடணுமே. என்ன பண்ணுறது? பிரச்சனை இல்லாமல் முடியணும். எந்த சண்டை சச்சரவு இல்லாமல் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும். ஒரு 5 மாதம் டைம் சரியில்லை. 5 மாதத்துக்கு கூப்பிட்டா சிக்கல் தான் உருவாகும். என்ன பண்ணுறது? அதுதான் சொன்னேன். இப்போ அர்ஜென்ட்டுக்கு கூப்பிடணுமா? இப்போ கூப்பிட்டு என்ன பதில் சொல்கிறேன்? அதுதான் சொன்னேன். நேரில் போகலாமா? நேரில் போ. எதிர்பார்க்குற மதிப்பு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி கடமையை மட்டும் செஞ்சுட்டு வா. ஆனால் 5 மாதத்துக்கு கேட்டீங்கன்னா விரோதம் பெருசாகுண்டாமான கண்டிப்பாக ஆகும். கூப்பிடு, வந்தால் பார்ப்போம், வரலைன்னா விட்டுரும். 5 மாதத்துக்கு அப்புறம் தானாக தேடி நான் செஞ்சது தப்பத்தேன் அப்படின்னு உணர்ந்து எல்லாரும் போல நம்மளும் தெரியாமல் பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி பழைய நிலைமைக்கு எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து வச்சோம். சரியா? அதுக்கு முன்னாடி பேசினா வம்பு வரும். அதனால வம்பு வந்து இப்போ இப்படி இருக்கிறது மறுபடியும் இப்படி ஆயிடும். அதனால இப்போதைக்கு கடமைக்கு போ. எதிர்பார்க்குற மாதிரி மதிப்பு இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி சொல்ல வேண்டியதை கடமை சொல்லிட்டு மட்டும் வந்துடும். அவ்வளோதான். ஆனால் எதிர்பார்க்கக்கூடாது, போய் சொல்லிட்டேன். எதிர்பார்க்காம இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் வந்து சேர்ந்துடலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் சிக்கல் தான். என்ன பண்ணுறது நீ சொல்லி பார்ப்போம். எதாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு போயிடணும். நான் தான் சொல்லிட்டேன் 5 மாதத்தில் பொறுமையாக இருக்கணும். சரியா? 5 மாதத்துக்கு எனக்கு அமாவாசை பௌர்ணமிக்கு மாலை மாட்டில் மட்டும் எனக்கு கொண்டாந்து கொடுத்துட்டு என்கிட்ட கனி வாங்கிட்டு எப்படியாவது நல்லா செய்தி கிடைச்சிடணும். சொல்லாமல் எங்கள்கிட்ட வந்து சந்தோஷம் முடியுமா எல்லாரும் போல வாழணும். உன்னோட ஆசை தானே? கண்டிப்பாக அது நடந்துடும். அது வரைக்கும் பொறுமையாக இருக்கு. நானாக கொண்டாந்து சேர்த்திடுறேன். நம்மளா போனால் பிரச்சனை கண்டிப்பாக வரும். அதனால கடமைக்கு போயிட்டு மட்டும் வா. வேணாம்லாம் சொல்ல. கொஞ்சம் பக்கத்தில் தானே இருக்கா, அதனால போயிட்டு வந்து. சரியா? அதனால மதிப்பு கொடுக்கல, கண்டுக்கல, அவன் பேசாமல் அப்படியே திரும்பி போயிட்டான் அப்படின்னால நீ எதுவுமே வருத்தவே பட வேணாம். எல்லாம் என் பாதத்தில் ஒப்படைச்சிட்டு போயிடு. சீக்கிரமாகவே கொண்டாந்து சேர்த்திடும். சரியா? கூடவே வரம்போ.